ஸோ நம்ம இப்போ ஒரு கேஸ் எப்படி ஃபைலிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில் ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு பேஜில் நான் இருக்கேன். ஸோ அதை நான் தமிழ்நாடுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரிக்காக நான் வந்து ப்ரொஃபைலை சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இன்னும் நிறைய ஸ்டேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் லொக்கேஷனில் நான் ஆட் பண்ணி வச்சேன் அப்படின்னா அந்த ஸ்டேட் எல்லாமே வந்து தெரியும். நான் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்டேட்டுக்குனாலும் நான் இப்போ தமிழ்நாடு சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஓவர் பண்ணிவிட்டு கேஸ் ஃபைலிங்னு ஒரு மெனு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நியூ கேஸ் ஃபைலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நியூ கேஸ் ஃபைலிங் அப்படின்றத நான் டிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியல் இன்புட்ஸ் வந்து கேட்கும். ஸோ நான் இப்போ இந்த இனிஷியல் இன்புட்ஸில் வந்து எந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண போகிறனோ அந்த டீட்டெயிலை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஒரு ஜெயம் கோட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் கிரிமினல் போட்டேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்றத போட்டேன். ஸோ வேந்தன் அண்ட் அவரோட ஃபோன் நம்பர் போட்டுறேன். ஸோ இந்த ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேந்தன் ஒரு பெட்டிஷன் நேம் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த பெட்டிஷனர் இந்த ஃபோன் நம்பரை பயன்படுத்தி ஒரு ஃபைலிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணார்னா அவரால் இந்த கேஸில் நான் ஃபைல் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்க்க முடியும். அவர் அதை சைன் பண்ண முடியும் அங்கேருந்து சிக்னேச்சர் வழியாக. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அட்வொகேட் வந்து நான் சென்னையில் இருக்கேன், கிளைண்ட் வந்து நாகர்கோவிலில் இருக்கார் அப்படின்னா அவர் இங்கே வந்து எனக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு சிக்னேச்சர் வழியாக நான் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டை பெட்டிஷன் காப்பியாக அவர் இருந்த இடத்துல இருந்து லிட்டிகன் லாகின் வழியாக அவரால் சைன் பண்ண முடியும். அதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி உள்ள போர்ட்டல் தான் இந்த ஃபைலிங் போர்ட்டல். அதில் ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து அவரோட டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ண உடனே ஃபஸ்ட் ஒரு இனிஷியல் இன்புட் கொடுத்த உடனே ஒரு ஏடிஎன் நம்பர் க்ரியேட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஒரு ஃபைலிங் நம்பர்னு சொல்கிறோம் இந்த நம்பரை. ஸோ இப்போ நான் அவரோட டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். ஸோ அவரோட ஏஜ் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுன்னா அதை போட்டுக்கலாம், இல்லை ஏஜ். ஸோ அவர் டிஃபரன்ஷியலி ஏபிள்டாக இருந்திருந்தாருன்னா அதை கிளிக் பண்ணணும், இல்லைனா விட்டுடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பார்ட்டி இப்போது வேந்தன் அண்ட் 4 others 5 others நம்ம யூஸ்வலாக டைப் பண்ணுவோம். அப்படி டைப் பண்ணக்கூடாது. இங்கே நேம் மட்டும்தான் இருக்கணும். இங்கே வந்து அண்ட் 4 others or 5 others எக்ஸ்ட்ரா பார்ட்டி இருந்தாங்கன்னா அந்த கவுண்டை நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒருத்தர் இருக்கிறாரு எக்ஸ்ட்ரா பார்ட்டி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடி போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இமெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா இந்த கேஸுடைய ஆர்டர் காப்பி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு இமெயில் வழியாக ஷேர் ஆகிடும் டைரெக்டாக. ஸோ ஆர்டர் காப்பி போயிடும், அண்ட் சமன் ஜென்ரேட் ஆனால் சமனோட ஒரு காப்பி போகும், ஃபாலோடு பை வந்து அவங்களுக்கு காசு லிஸ்ட்டோட ஒரு காப்பி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இமெயில் வழியாக அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது போட்டுக்கிறது நல்லது. அண்ட் அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இவருக்கு ஒரு பெட்டிஷன் எல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்லேருந்து தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மெயின் கோட் போட்டுக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கா அகஸ்தீஸ்வரம். ஸோ கீழே வந்து அதர் இன்ஃபர்மேஷன் ஒரு டேப் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்னோட பெர்மனண்ட் அட்ரஸ், இது வந்து இன்னொரு ஆல்டர்னேட் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து இதில் வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்குற ஃபீச்சர் தான் அது. ஸோ அது தேவைன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். ஸோ லீகல் ஹேர் யாராவது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் டிக் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு பெட்டிஷனரோட டீட்டெயில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்னொரு ரெஸ்பாண்டன்ட் இருக்கிறாரு. ஸோ நான் அவரோட டீட்டெயிலையும் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஃபோன் நம்பர் அந்த டீட்டெயிலெலாம் இருந்துச்சுன்னா போட்டுடலாம். ஸோ அட்ரஸ் வந்து இதுவுமே
ப்ராப்பர் அட்ரஸ் போடுறது நல்லது. நான் வேகமாக போகணுன்றதுக்காக பார்ஷியலாக ஃபில் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸ் ஃபைல் பண்ணும்போது தயவுசெய்து ஃபுல் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பெட்டிஷன் காப்பி எடுத்தாலும் சரி, என்ன நீங்கள் ஃபர்தராக அதில் ப்ரொசீட் பண்ணாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ரெஸ்பாண்டன்ட் டீட்டெயில் ஆட் பண்ணேன். ஸோ ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ நமக்கு பெயிலை பொறுத்தவரையில் போலீஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்கனைசேஷன் டீட்டெயிலை வந்து டிக் பண்ணிடுறேன். ஸோ ஆர்கனைசேஷன் டீட்டெயில் டிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த அப்பா பேர், ஏஜ் அதெல்லாம் போயிடும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயிலை டைப் பண்ணுறேன். ஸோ த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரப்பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன், இல்லை எஸ்ஐ ஆஃப் போலீஸ் கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன், இல்லை இன்ஸ்பெக்டர் கோட்டார் பிஎஸ், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரப்பைன்ன வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து எஸ்ஓபியில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ரெஸ்பாண்டனோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தெரியும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதுவுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்றதுனால நான் பிளாங்காக ஃபில் பண்ணுறேன். பட் ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஒரு பார்ட்டியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக அட்ரஸ் ஃபில் பண்ணால் தான் அவங்களால கோர்ட் எண்டில் வந்து சமன் ஜென்ரேட் பண்ண முடியும் அவங்களுக்கு. இல்லைனா சமன் வந்து ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகாது. ஸோ வந்து டிஃபெக்ட் மார்க் பண்ணுவாங்க அட்ரஸ் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்ரஸ் வந்து பர்ஃபெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ பெட்டிஷனர் ஆட் பண்ணிட்டோம், ரெஸ்பாண்டன்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபேக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு மெனு இருக்குது. ஸோ ஃபேக்ட் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம கிரவுண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன். ஸோ ஒன் பை ஒன் கிரவுண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அது மேண்டேட்ரி காலம் கிடையாது. ஸோ நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டெம்ப்ளேட் ஜென்ரேட் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பெட்டிஷன் வந்து இங்கேயே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயிலை வச்சு டெம்ப்ளேட் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ இது போலீஸ் செல்லானா ப்ரைவேட் செல்லானா, நான் அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயிலில் ஃபில் பண்ணுறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட், இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேம் போட்டுக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் அஃபென்ஸ் வந்து 9ஆம் தேதி, சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் ஆகலை. ஸோ ஒரு கேஸ் நம்பர் போட்டுக்கிறேன், ஒரு எஃப்ஐஆர் நம்பர் போட்டுக்கிறேன். ஸோ எஃப்ஐஆர் போட்ட தேதி, ஒரு டேட்டை போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டீட்டெயிலெலாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சேவ் வந்துடலாம். ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்றதை நம்ம போடுறோம். ஸோ இது நான் மினிமமாக போடுறேன். பட் நீங்கள் வந்து நம்ம பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே நீங்கள் வந்து அப்ரிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்ட், ஸோ என்ன ஆக்ட்ன்றதை போடுவோம். ஸோ மோர் ஆக்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா என்ட்ரி பார்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இஃபைல் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேஸ் வந்து இஃபைல் ஆகிடும். இஃபைல் அப்படின்றது கோர்ட்டுக்கு சப்மிட் ஆகாது. நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, இது கோர்ட்டுக்கு சப்மிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு டேட்டா என்ட்ரி பார்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ வந்து இப்போது இதில் வந்து நான் டைப் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரியில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது அப்படின்றது தான் அதோட ரீசன். ஸோ இப்போ நான் இஃபைல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இஃபைல் பண்ண அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளீடிங் மெனுக்கு வரணும். ஸோ இந்த ப்ளீடிங் மெனுவில் பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களால் வந்து ஒரு கேஸுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை வந்து இங்கேயே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது பிளைண்டாக இருக்கட்டும், இல்லை அட்ரஸ் மெமோவாக இருக்கட்டும்,
ஒரு சில சிவில் கேஸஸில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கேயே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த ப்ரிவிலேஜை. நீங்கள் தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் தனியாக ஒரு இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நான் ப்ளீடிங்ஸ் போகிறேன். ஸோ இந்த ப்ளீடிங்ஸில் என்னோடய நியூ கேஸ் அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வரும். நான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கிற கேசஸ், கோர்ட்டுக்கு என்ன சப்மிட் பண்ணாத கேசஸ். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டேன். பெட்டிஷனை அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா காப்பீஸுமே தனித்தனியாக அப்லோட் பண்ணணும், சரிங்களா? ஒரே இதாக அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபைல் நேமில் வந்து அண்டர்ஸ்கோர் தவிர எந்த கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் 20 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா சப்மிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன் அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு நெட்டு கட் ஆச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு உள்ள அவைலபிளாக இருக்கும். அதுக்காக ஸோ மல்டிப்புளாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை இப்போ இந்த பிடிஎஃப் வந்து 20 MB வரை தான் அலௌடுன்றாங்க. அப்போது ஒரு டாக்குமெண்ட் என் கையில் இருக்குது, ஒரு டைப் செட் என் கையில் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேஜஸ் போகுது. அதனால வந்து எம்பிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். 100 பக்கமாக ஸ்ப்ளிட் பண்ணி 5 தனித்தனி ஃபைலாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். தனித்தனி ஃபைலாக அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே அதை மெர்ஜ் பண்ணிக்கலாம் ஒன்றா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் மெர்ஜ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே மெர்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண 2 டாக்குமெண்ட் நான் டிக் பண்ணியிருக்கேன். அதை மெர்ஜ் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு FIR அப்படின்னு கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 2 டாக்குமெண்ட் இப்போது ஒரே டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஒரே டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை இண்டெக்ஸிங் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக கோர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது நீங்கள் என்ன இண்டெக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றது. இந்த இண்டெக்ஸிங் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஃப்ரெண்டில் வைக்கிற இண்டெக்ஸ் எல்லாம் இல்லை. ஒரு ரெஸ்பாண்டண்ட்டோ இல்லை உங்களோட ஒரு லிட்டிகண்டோ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பேஜில் என்ன இருக்குன்றது தெரியணுன்றதுக்காக தான் இது. ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இண்டெக்ஸ் பண்ணலைன்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறதுலேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் அது மேண்டேட்ரி ப்ரொவிஷன் இல்லை, பட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறது நல்லது. ஸோ இண்டெக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இசைன். ஸோ இசைனை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் எப்போ இசைன் தேவை அப்படின்னா டாக்குமெண்ட்டில் ஃபிசிக்கல் சிக்னேச்சர் இல்லை, நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலை, நம்ம டைப் பண்ண டாக்குமெண்ட்டை அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் நமக்கு வந்து சிக்னேச்சர் தேவை. ஃபிசிக்கலி சைன் இருக்கிற டாக்குமெண்ட்டில் சிக்னேச்சர் திரும்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலி ஒரு டாக்குமெண்ட்டை சைன் பண்ணிட்டீங்கன்னா அது சஃபிஷியன்ட், அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திரும்ப ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இதில் 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆதார் பேஸ்டு சிக்னேச்சர், இன்னொன்று மொபைல் ஓடிபி. நீங்கள் இந்த மொபைல் ஓடிபி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். ஸோ இல்லைனா கோர்ட்டில் வந்து டாக்குமெண்ட் நாட் சைன்டுன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இசைனை பொறுத்தவரையில் ஆதார்லேருந்து நம்ம சைன் பண்ணுறோன்றதுனால அது வேலிடு. பட் மொபைல் ஓடிபியை பொறுத்தவரையில் அது சிக்னேச்சராக கன்சிடர் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஒர்த் பண்ணணும். அந்த அஃபிடவிட்டையோ இல்லைனா பெட்டிஷனையோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வீடியோ ஒர்த் பண்ணால் தான் அந்த டாக்குமெண்ட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் சிக்னேச்சர் பண்ணி ஸ்கேன் பண்ணியிருக்கீங்கன்னா சைன் தேவையில்லை. நீங்கள் ஃபிசிக்கல் சிக்னேச்சர் பண்ணலை, நான் வந்து டிஜிட்டல் சைன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஜிட்டல் சைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. 400 ரூபா தான் ஒரு டோக்கன். அதுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி கொடுக்குறாங்க, இல்லை 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் டாக்குமெண்ட் எல்லாம் சைன் ஆயிரும். நீங்கள் பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆதார் பேஸ்ட் ஓடிபி பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் மொபைல் ஓடிபி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேஸுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம், வீடியோ ஒர்த்து எடுத்துட்டோம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம், சைன் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும், கேஸுக்கு தேவையான பேமெண்ட். ஸோ அது வந்து இங்கேயே நீங்கள் வந்து
பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இபே போர்ட்டலில் ஏற்கனவே பே பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அந்த ரெசிப்டை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இபே போர்ட்டலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டாக் ஹோல்டிங்கோட சைட். ஸோ இங்கேயும் நீங்கள் கோட் பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து கோட் ஃபீ பே பண்ணி இங்கே கோட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் நீங்கள் கோட் ஃபீ பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை இபே போர்ட்டலில் பர்ச்சேஸ் பண்ணாலோ ப்ளீடிங்கில் அந்த கோட் ஃபீயை ஒரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். அதே இது இபேமெண்ட் போர்ட்டலில் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேஸுக்கு தேவையான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் வந்து யாருக்காக பே பண்ணுறீங்கன்றதை செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஸோ இந்த மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுலேருந்து பேமெண்ட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், யூபிஐ ஏதோ ஒரு மெத்தடில் நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம இஃபைலிங் சர்வீசஸுக்கு வந்துட்டு ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு இம்மிடியேட்டாக போயிடும். ஸோ வந்து இஃபைலிங்கை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி பார்ட் கம்ப்ளீட் பண்ணணும். டேட்டா என்ட்ரி பார்ட் கம்ப்ளீட் பண்ணணும். டேட்டா என்ட்ரி பார்ட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ப்ளீடிங்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இபேமெண்ட் பண்ணணும். இபேமெண்ட் பண்ணிவிட்டு இதை ஃபைனலாக கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணியாச்சுன்னா இந்த கேஸுடைய ஒரு ஃபைலிங் நம்பர் கோர்ட் எண்டில் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இதை சப்மிட் பண்ண உடனே இது கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸ் மெனுக்கு ஆட்டோமேட்டடாக வந்துடும். ஸோ வந்து இப்போதைக்கு டிராஃப்டில் இருக்குது. இதை நான் வந்து ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டட் ப்ளீடிங் மெனுக்கு மூவ் ஓவர் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இஃபைலிங் பொறுத்தவரையில். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம்.